இந்தியாவில் இருந்து தயாரித்து அனுப்பப்பட்ட இருமல் மருந்தால் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் 18 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜா, இந்த மருந்து பற்றிய விவரங்கள் என்ன? மேலும் இதனை தயாரித்த அந்த தலைமையகத்தில் ஏதேனும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா? இந்திய அரசு தரப்பில் இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம் அகிலா. உஸ்பெகிஸ்தான் நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நுரையீரல் தொடர்பான நோய்க்கான சிகிச்சை பெற்று வந்த 21 குழந்தைகளில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட டாக்-1 மெக்ஸ் என்ற இருமல் மருந்தை கொடுத்ததாகவும் இதில் 18 குழந்தைகள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 முதல் 7 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 4 தடவை 2.5 ml என்ற தர அளவில் இந்த இருமல் மருந்தை குழந்தைகளுக்கு கொடுத்ததாகவும் அதை குடித்த பின்னர் குழந்தைகள் உயிரிழந்ததாக அந்த நாட்டு சுகாதார அமைச்சகம் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலம் நோய்டாவில் தலைமையகத்தை கொண்டுள்ள அந்த மருந்து தயாரிப்பு நிறுவனத்திலும் விசாரணை நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் உதவியுடன் இந்த விவகாரத்தில் விசாரணை நடத்துவதற்கான உஸ்பெகிஸ்தான் நாட்டின் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காம்பியா நாட்டில் இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து குடித்து 66 பேர் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா.